சொல்லிட்டு இன்றைக்கி சென்னைக்கு வந்தால் சென்னையும் குளிராக தான் இருக்குது. என்னடா கிளைமேட்டு, வானிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே போகுது. சரி, ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் லைக் வந்து பார்த்தேன், படிப்பு சம்மந்த விஷயம்தான். பட் நமக்கு பெருசாக படிப்பு வரலனாலும் கற்றுக்கிட்டது நிறையா. ஸோ எனக்கு பார்த்து கற்றுக்கிறது பிடிக்கும். படிப்பு அப்படின்ற ஃபார்முலாவை தாண்டி அந்த ஃபார்முலா இல்லாமல் ஃபார்முலா போட்டால் ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் எப்படி வருதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்ம படித்ததுக்கு ஈக்குவல் தான். அதான் அந்த படிக்காத மேதை அப்படின்ற மாதிரி. அதில் எனக்கு ஒரு குட்டி கதை தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு நல்ல அரண்மனையில் ஒரு சிறப்பான ஒரு புலவர், அவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு நம் பெற்ற கல்வியை சொல்லித்தரலாமே அப்படின்னு வந்து ஒரு பெரிய மனசோட ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கிறார். பாடசாலை மீன்ஸ் ஸ்கூல் மாதிரி வச்சுக்காங்க, ஆரம்பிக்கிறார். இலவசமாக இந்த மாதிரி கல்வி தர சொல்லித்தரேன், உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களெல்லாம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எதிரில் வந்து அவர் பாடசாலைக்கு எதிரிலேயே வந்து ஒரு ஆள் இருக்காப்புல. அந்த பாடசாலைக்கு தேவையான பெஞ்சு கிஞ்சு லொசுக்கு செய்யறதுக்கான பொருள் எல்லாம் இவர் தான் கொடுக்குறாரு. இலவசமாக பாடம் சொல்லித்தர அவர் வந்து இவர்கிட்ட ஒரு டிஸ்கவுண்ட் எல்லாம் வாங்கி அந்த குடிசை போடுறது, பெஞ்சு கிஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா இவன் பாடத்தை சொல்லித்தரேன், இலவசமாக சொல்லித்தரேன்றான், என்னமோ பண்ணுறான், நல்லா இருக்கே, இதை ஏன் நம்ம பிஸ்னஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி டிஸ்கவுண்ட்டாக கூட கொடுத்து இவங்கிட்ட தானே இருக்குது எல்லா பொருளையும் கொடுக்குறான்னு இவனே இதே மாதிரி பெஞ்செல்லாம் சேர்த்து இவன் ஒரு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்து தெருவில் அவன் ஒரு பாடசாலையை போட்டான். அவன் கூட கேட்டாங்க, அட தற்குறி, அந்த ஆள் படித்தவன், அவ்வளோ பெரிய புலவர், அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மூளையும் இருக்குது, சொல்லி கொடுக்கறது எப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஸ்கூல் ஆரம்பித்தது, பாடசாலை ஆரம்பித்தது நியாயம், நீ ஏன்ப்பா ஆரம்பித்த, முதல்ல உங்ககிட்ட யாருப்பா வருவாங்க பாடுறா அப்படின்னா, அடுத்த நாள் வந்து இது பசங்க எல்லாம் கூட்டமாக இந்த தற்குறியுடைய ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, தற்குறியுடைய பாடசாலைக்கு. என்னடான்னு பார்த்தா நைட்டாக நம்ம தற்குறி என்ன வேலை பண்ணிடுச்சுன்னா, இந்த அரண்மனை இருக்கும்போது அரண்மனையை சுற்றி வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க அரண்மனையில் இருக்கிற யானைகளை. அதில் ஒரு யானை பாகனை பிடிச்சி, இங்கே பாரு, டெய்லி காலையில் நீ வந்து என்னோட பாடசாலை வாசலில் வந்து வர பசங்களுக்கெல்லாம் உன் யானையை ஆசீர்வாதம் பண்ண சொல்லு. ஸோ அவங்க வந்து சந்தோஷத்தில் ஏதாவது கொடுப்பாங்க. வாழைப்பழம் ஒரு சீப்பு கொடுத்தாங்கன்னா பாதி உனக்கு பாதி எனக்கு, 4 நாள் கொடுத்தாங்கன்னா பாதி உனக்கு பாதி எனக்கு, அரையணா கொடுத்தாங்கன்னா 4 நாள் உனக்கு 4 நாள் எனக்கு அப்படின்னு இந்த தற்குறி பிஸ்னஸ் பேசிடுச்சு. ஸோ காலையில் அதே மாதிரி யானையை கூப்பிட்டு வந்து நின்னவுடனே பசங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் பண்ணவுடனே பிள்ளைங்கள்லாம் இந்த பாடசாலைக்கு வந்துடுச்சு. ஸோ அவங்க யானையை பார்க்குற ஆர்வத்தில் குழந்தைங்க வந்து கையில் இருக்கிறத கொடுக்குதுங்க, இங்கே படிக்க வருதுங்க. இங்கே படிக்கிறதுக்கு இந்த தற்குறி கிட்ட ஆளுங்க இருந்தாலும் சரி, குழந்தைங்க படிக்குதுங்களே, அங்கே நம்மக்கிட்ட தான் யாரும் வரலையேன்னு உண்மையிலேயே பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த புலவரும் இந்த தற்குறியுடைய ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லபடியாக பசங்களும் பாடத்தை கற்றுக்குறாங்க. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, அதாவது தற்குறியாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத போட்டாங்க பார் ஒரு விளம்பரத்தில், அது மேட்டர். இன்னைக்கு வந்து விளம்பரம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. பாவம், ஒரு சின்ன பையன், அவனோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க போல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஊரில் தான் செத்தா, இங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்க, ஆடம்பரமாக எடுக்கிறாங்க. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் செத்தா சாவுக்கு போகணுமான்லாம் யோசிப்பாங்க. சரி, ஓகே. என்ன சொன்னால், தற்கொலையாக இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பிஸ்னஸ் யூஸ் பண்ணால் படிப்பை சொல்லி கொடுத்தா எல்லோரும் வந்தாங்க, படித்தாங்க. அவருக்கு கூட்டத்துக்கு ஆளே வரல அப்படின்னாலும் அவர் இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அவருக்கும் பசங்களுக்கு சொல்லி கொடுத்த சந்தோஷம், இவனுக்கும் இது யானையை கூட்டம் வந்த பாகனுக்கும் வந்து, ஏன்னா எது வந்தாலும் பாதி இல்லை. ஸோ பிஸ்னஸ் வைஸ் அவரும் நல்லா செழிப்பாயிட்டான், தற்குறியும் நல்லா வந்துட்டாங்க. அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து யானையை பிச்சை எடுக்க விட்டாங்க.
ஸோ அது இதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஓகே தான், பட் சில விஷயங்கள் இலவசமாக கிடைச்சாதான் அது நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்கிறத விட அப்போ தான் அந்த விஷயத்துக்கு மதிப்பாக இருக்கும். ஸோ மதிப்போம், மன்னிப்போம். ஹேவ் அ நைஸ் டே.